காலம் ஒரு நாள் மாறும், நம் கஷ்டங்கள் யாவும் தீரும் என்று கடந்த ஒரு மாமாங்கமாக, அதாவது 12 ஆண்டு காலமாக நெஞ்சில் பாரத்தையும் ஏமாற்றங்களையும் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் போராட்டத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான மகா விடியல் காலம் இதோ பிரபஞ்சத்தால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. நவக்கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவானை அதிபதியாகக் கொண்ட சிம்ம ராசிக்கு கடந்த காலங்கள் என்பது ராஜாங்கத்தை இழந்து காட்டில் வாழும் ஒரு நாடோடி வாழ்க்கையைப் போலத்தான் இருந்திருக்கும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் ஆகச்சிறந்த சுபக்கிரகமான தேவகுரு தன் பாதையை மாற்றி உங்களின் தொழில், ஜீவனம் மற்றும் கர்மஸ்தானத்தை நோக்கி தன் 9ஆம் பார்வையை திருப்பும் இந்த வேளையில் உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் சந்திக்காத ஒரு மகா ஜாக்பாட் அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகிறது. இது ஏதோ சாதாரண ராசி பலன் அல்ல. கடந்த 12 வருடங்களாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும், உங்களை சுற்றியிருந்தவர்கள் உங்களுக்கு தந்த துரோகங்களுக்கும் பிரபஞ்சம் மொத்தமாகச் சேர்த்து வைக்கப் போகும் ஒரு மகா அற்புதம். பூமி பந்தின் சுழற்சிக்கு ஏற்ப எப்படி இரவுக்கு பின் பகல் வருவது கட்டாயமோ, அதேபோல் உங்கள் வாழ்வில் இருந்த கர்ம வினைகளின் இருள் விலகி சிம்மத்தின் ராஜ கம்பீரம் மீண்டும் நிலைநாட்டப்படப் போகும் உன்னதமான காலகட்டம் இது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், இவன் இனி அவ்வளவுதான் என்று உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் விஸ்வரூப ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது. ஜோதிட ரீதியாக சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் என்பதால் உங்களுக்குள் எப்போதும் ஒரு தர்ம குணமும் யாருக்கும் அடிபணியாத நேர்மையும் இருக்கும். ஆனால் கடந்த 12 வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சோதனைகள் உங்களின் இந்த சுயமரியாதையையே கேள்விக்குறியாக்கி இருக்கும். நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்கும் அளவிற்கு நம்பியவர்களே உங்களுக்கு பின்னால் சதி செய்ததும், உங்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை வேறொருவர் தட்டி பறித்து சென்றதும் தான் மிச்சம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம்தான் உயிர். அதை சிதைக்கும்படியான சூழ்நிலைகளை கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் குரு பகவானின் அமிர்த பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களை இத்தனை காலம் முடக்கி வைத்திருந்த அந்த பேராற்றல் முற்றிலும் விலகப் போகிறது. உங்கள் விதியின் சக்கரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் சிம்ம லக்னமாகவே இருந்து இப்போது குருவின் பார்வையும் இணையும் போது நீங்கள் தொடும் ஒவ்வொரு காரியமும் பொன்னாக மாறத் தொடங்கும். இதுவரை குடும்பத்திலோ அல்லது நீங்கள் வாழும் சமூகத்திலோ உங்களின் சொல்லுக்கு சரியான முக்கியத்துவம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களின் நல்ல கருத்துக்கள் கூட அதிகார தோரணை என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் உங்கள் வார்த்தைக்கு ஒரு அரச மரியாதை கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படும். பல வருடங்களாக இழுவரையில் இருந்த பூர்வீக சொத்துச் சிக்கல்கள், குடும்ப பஞ்சாயத்துகள் அல்லது உங்களை சுற்றியிருந்த வீண் வதந்திகள் அனைத்தும் மறைந்து உங்கள் கை ஓங்கும் நிலை உருவாகும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்களின் நட்பு உங்களை தேடி வரும். அவர்களின் மூலம் உங்கள் வாழ்வாதாரமும் கௌரவமும் அடுத்த நிலைக்கு உயரப்போகிறது. கடந்த சில ஆண்டு கால மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் கடன் சுமையால் ஏற்பட்ட பயத்தினால் உங்களின் முகத்தில் இருந்த அந்த சிம்ம தேஜஸ் மறைந்து ஒருவித சோகமும் சோர்வும் ஆட்கொண்டிருந்தது. ஆனால் குருவின் பார்வை உங்கள் மீது பதியும் போது உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய ஆன்மீக ஆற்றல் பிறக்கும். உங்களின் தோற்றத்தில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியும் முகத்தில் ஒரு புதிய ராஜகலையும் குடியேறும். உங்களை பார்க்கும் எதிரிகளும் கூட உங்களின் கம்பீரத்தைக் கண்டு ஒரு நிமிடம் திகைத்து நிற்கும் அளவிற்கு உங்கள் ஆளுமை மாறப்போகிறது. இழப்புகளை மட்டுமே மூலதனமாக கொண்டிருந்த சிம்ம ராசிக்கு இனி லாபங்கள் மட்டுமே பரிசாக வரப்போகின்றன. பணம் என்னடா, பணம் குணம்தான் முக்கியம் என்று உலகம் பேசினாலும் அந்த பணம் இல்லாததால் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அவஸ்தைகளும் கையேந்தி நின்ற இடங்களும் எத்தனை என்பதை உங்கள் நெஞ்சம் மட்டுமே அறியும். சிம்ம ராசியின் தாராள குணத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள், உங்களை ஏமாற்றியவர்களின் காலம் இத்தோடு முடிகிறது. குரு பகவானின் தனக்காரக பார்வை பலம் பெறுவதால் பல வருடங்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட மறந்த வராக்கடன்கள் அனைத்தும் எதிர்பாராத வழிகளில் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை ஏமாற்றியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தாங்களாகவே முன்வந்து உங்களின் பணத்தை திருப்பி ஒப்படைக்கும் சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இதன் மூலம் உங்களின் நீண்ட நாள் பொருளாதார சுமை பாதியாக குறையும். இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி அதில் வரும் சொற்ப காசை கொண்டு குடும்பத்தை நடத்திக் கொண்டிருந்த சிம்ம ராசியினருக்கு இனிமேல் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. குருவின் அருளால் உங்களுக்கு புதிய வழிகளில் வருமானம் வருவதற்கான கதவுகள் திறக்கப்படும். சேமிப்பு என்ற வார்த்தைக்கே உங்கள் ஜாதகத்தில் இடமில்லாமல் இருந்த நிலை மாறி இனி உங்கள் வங்கி கணக்கில் பணம் எப்போதும் நிரம்பி வழியுமோ. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களின் ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுப்பெறுவதால் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி உழைப்பையும் தாண்டிய மகா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது. முன்னோர்களின் நல் ஆசியினாலும் நீங்கள் செய்த தர்ம காரியங்களின் பலனாலும்
எதிர்பாராத சொத்துச் சேர்க்கை அல்லது உயில் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். நெடுநாட்களாக விற்க முடியாமல் முடங்கி கிடந்த நிலம் அல்லது சொத்துக்கள் இப்போது இருக்கும் சந்தை மதிப்பை விட மிக அதிக விலைக்கு விற்று தீரும். அதன் மூலம் கை நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார தரம் அடுத்த நிலைக்கு உயரப் போகிறது. கடன் இல்லாத நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடந்த காலங்களில் உங்கள் உழைப்பை மூலதனமாக போட்டு மற்றவர்களின் நிறுவனங்களை அல்லது மற்றவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்காக உங்களுடைய இரவையும் பகலையும் பாராமல் உழைத்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தின் மீது தேவகுருவின் சுப கதிர்கள் பாயும் போது ஒரு மனிதன் அடிமை தொழிலில் இருந்து விடுபட்டு முதலாளி என்ற அந்தஸ்தை எட்டுகிறான். நீங்கள் கடந்த பல வருடங்களாக தொழில் செய்ய வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும், 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலைக்கு உயர வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகளையெல்லாம் நனவாக்குவதற்கான அஸ்திவாரத்தை இந்த பிரபஞ்சம் இப்போது மிக வலுவாக அமைக்கப் போகிறது. தொழில் முடக்கம் என்ற வார்த்தையே உங்கள் அகராதியில் இல்லாதபடி உங்களுடைய வியாபார எல்லைகள் விரிவடையப் போகும் உன்னதமான நேரம் இது. சொந்த தொழில் மற்றும் வியாபாரத் துறையில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கு கடந்த காலங்கள் என்பது கடுமையான சோதனை களமாகவே இருந்திருக்கும். முதலீடு செய்த பணம் வராமல் முடங்கியது, நம்பிய கூட்டாளிகள் பாதியிலேயே கையை விட்டது, அல்லது சந்தையில் ஏற்பட்ட மந்த நிலையால் வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்தது என பல நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். கடனை அடைப்பதற்காகவே தொழில் செய்கிறோமா என்ற விரக்தி உங்கள் மனதில் குடியேறி இருக்கலாம். ஆனால் குரு பகவான் தன் மகா அதிர்ஷ்ட பார்வையை உங்கள் தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் இதுவரை உங்கள் நிறுவனத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் பனி போல் விலகும். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த உங்களின் பிசினஸ் திடீரென லாபகரமான பாதையை நோக்கி திரும்பும். வாடிக்கையாளர்களின் வருகை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 2 மடங்காக அதிகரிக்கும். முக்கியமாக உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அரசாங்க அனுமதிகள், உரிமங்கள் அல்லது பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய கிளைகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் கைகூடும். சந்தையில் உங்களின் பிராண்ட் அல்லது நிறுவனத்தின் பெயர் மிக உயரிய இடத்தை பிடிக்கும். கூட்டு தொழில் செய்து ஏமாற்றங்களை மட்டுமே பரிசாக பெற்ற சிம்ம ராசியினருக்கு இனிமேல் புதிய தெளிவு பிறக்கும். உங்களை ஏமாற்ற நினைத்த கூட்டாளிகள் தங்களின் சுயரூபம் வெளிப்பட்டு உங்களை விட்டு தாங்களாகவே விலகி ஓடுவார்கள். உங்களுக்கு உண்மையாகவும் உங்களின் வளர்ச்சிக்கு துணையாகவும் இருக்கக்கூடிய புதிய முதலீட்டாளர்கள் அல்லது தொழில் கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள். ஐடி துறை, அரசு துறை அல்லது தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோக வாழ்க்கையை பற்றி பார்த்தோமேயானால் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. உங்களுடைய திறமைக்கு குறைவான சம்பளத்தில், உங்களின் தகுதிக்கு குறைவான பதவியில் உங்களை இந்த உலகம் அமர வைத்திருக்கும். ஒரு சிம்மத்தை கூண்டில் அடைத்தது போல நீங்கள் தவித்திருப்பீர்கள். நீங்கள் செய்த வேலைக்கான முழு பாராட்டையும் அங்கீகாரத்தையும் வேறு யாரோ ஒரு துதிபாடும் நபர் தட்டி பறித்து கொண்டு போயிருப்பார். உங்களின் மேலதிகாரிகள் உங்களின் குறைகளை மட்டுமே பூத கண்ணாடி கொண்டு தேடி உங்களை மனரீதியாக பலவீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் குருவின் மாற்றமும் விதியின் சக்கரம் உங்களை இப்போது நிர்வாகப் பொறுப்பில் அமர வைக்கப் போகிறது. உங்களை இத்தனை காலம் கண்டும் காணாமல் இருந்த உங்களின் மேலதிகாரிகள் இனி உங்களின் அசாத்திய திறமையைக் கண்டு வியந்து உங்களை தேடி வந்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பல வருடங்களாக இழுபறியில் இருந்த உங்களுடைய பதவி உயர்வு தேடி வரும். அதற்கேற்றவாறு உங்களின் பொருளாதாரங்களையே உயர்த்தும் அளவிற்கான பிரம்மாண்ட சம்பள உயர்வு உங்களின் கணக்கை நிரப்பும். நிறுவனத்தில் உங்களின் வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டாகும். உங்களை கேட்டுத்தான் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் நிர்வாகம் எடுக்கும் என்ற நிலை உருவாகும். நெடுநாட்களாக தங்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காமல் வேலையில்லா திண்டாட்டத்தில் தவித்துக் கொண்டிருந்த சிம்ம ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் கனவு நிறுவனத்தில் இருந்தே நேர்காணல் அழைப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக உயரிய சம்பளத்தில் மிக உன்னதமான பதவியில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள். மத்திய அல்லது மாநில அரசு பணிகளுக்காக, போட்டித் தேர்வுகளுக்காக இரவு பகலாக கண் விழித்து படித்துக் கொண்டிருக்கும் சிம்ம ராசி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டம் விதியை மாற்றும் காலகட்டம். குரு பகவானின் புண்ணிய பார்வையின் காரணமாக உங்களின் ஞாபக சக்தி, பகுத்தறியும் திறன் மற்றும் எழுத்தாற்றல் மிகச் சிறப்பாக மேலோங்கும். கடினமான தேர்வுகளை கூட நீங்கள் மிக எளிதாக கடந்து உங்களின் இலக்கை அடைவீர்கள். நேர்காணல்களில் உங்களின் கம்பீரமான பேச்சும் ஆளுமையும் அதிகாரிகளை ஈர்க்கும். பல வருடங்களாக அரசு பணி கிடைக்கவில்லையே என்று இயங்கிய உங்களுக்கு அரசாங்க முத்திரையோடு கூடிய பணி நியமன ஆணை உங்கள் கைகளில் வந்து சேரும். சினிமா, ஊடகம், எழுத்து, இசை போன்ற கலைத்துறையில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கு இத்தனை காலம் இருந்த முடக்க நிலை மாறும். உங்களின் படைப்புகள் உலக அளவில் கவனிக்கப்படும். உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் புதிய தயாரிப்பாளர்கள் மூலமாக உங்களை தேடி வரும்.
அதேபோல் சிறு குறு தொழில்கள் செய்யும் பெண்கள், தையல் கலை, அழகு கலை, உணவுத் தொழில் போன்ற சுய தொழிலில் இருக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் விஸ்வரூப வளர்ச்சியை தரும். உங்களின் கைவண்ணத்திற்கும் உங்களின் நேர்மையான உழைப்பிற்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்து உங்களின் தொழில் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை வியாபிக்கும். கடந்த காலங்களில் சிம்ம ராசியினர் சந்தித்த குடும்ப பிரச்சனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரகங்களின் எதிர்மறை தாக்கத்தால் உங்கள் வீடே ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்திருக்கலாம். காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வருவது, பிள்ளைகள் பேச்சை கேட்காமல் தடம் மாறிப் போவது, அல்லது உடன் பிறந்தவர்களோடு சொத்து தகராறுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று அலைந்ததுதான் மிச்சம். எல்லோருக்கும் செய்கிறோம், ஆனால் யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உங்கள் மனதை அரித்துக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் குடும்பஸ்தானத்தில் தேவகுருவின் சுப பார்வை பதியும் போது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்த தீராத மனஸ்தாபங்கள், சந்தேகங்கள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் உருகிவிடும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சின்னஞ்சிறு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வந்த தம்பதிகள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேரக்கூடிய உன்னதமான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். மூன்றாவது மனிதர்களின் தலையீட்டால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அன்பும் மரியாதையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேலோங்கும். பெற்றோர் வழியில் இருந்த தீராத மனஸ்தாபங்கள் நீங்கும். பெற்றோர்களாகிய உங்களுக்கு உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் கடந்த காலங்களில் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். பிள்ளைகளின் படிப்பு, அவர்களின் ஒழுக்கம் அல்லது அவர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் பல தடைகளும் ஏமாற்றங்களும் உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் குரு பகவானின் சுப பார்வை பலம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் அற்புதங்கள் நிகழப்போகின்றன. பேச்சை கேட்காமல் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் இனி பெற்றோர்களின் மனமறிந்து உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கத் தொடங்குவார்கள். படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு நிமித்தமாக அவர்கள் உங்களை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருந்தாலும் அவர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்கும். திருமண வயதில் இருக்கும் உங்களின் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறந்த வரன் அமைந்து இல்லத்தில் மங்கள ஓசை முழங்கும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பும் சீராகி அவர்களின் பொருளாதார நிலையும் உயரப்போகிறது. கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது பண விஷயத்திலோ உங்களுடைய சொந்த உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் உங்களை பல உறவுகளிடமிருந்து தூரமாக்கியிருக்கும். உங்களுடைய நியாயமான பங்கை கூட உங்களுக்கு தராமல் உங்களை வஞ்சித்திருக்கலாம். ஆனால் குருவின் பார்வை பலப்படும் போது உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் மாறி பாசம் மீண்டும் துளிர்விடும். உடன் பிறந்தவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவார்கள். கோர்ட்டில் இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் அனைத்தும் நீதிமன்றத்திற்கு வெளியேயோ அல்லது சுமூகமான முறையிலோ உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு கஷ்ட காலம் வந்தபோது உங்களை தூர தூரமாக நிறுத்தி வைத்த சுற்றத்தாரும் சிங்கத்தின் வீழ்ச்சியைக் கண்டு எள்ளி நகையாடிய உங்களின் எதிரிகளும் உங்களின் இந்த விஸ்வரூப பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சியை பார்த்து வியந்து போவார்கள். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் இனி உங்களுடைய நட்பும் உங்களுடைய உதவியும் வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்து உறவாடத் தொடங்குவார்கள். ஆனால் கடந்த கால பாடங்களை மனதில் கொண்டு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பகுத்தறிந்து உறவுகளை கையாளும் முதிர்ச்சி உங்களுக்கு வந்துவிடும். தேவையற்ற வதந்திகள், உங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட பொய்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நீங்கள் ஒரு சுத்த தங்கமாக சமுதாயத்தில் ஜொலிப்பீர்கள். வயது கூடிக்கொண்டே போகிறதே தவிர ஒரு நல்ல வரன் அமையவில்லையே என்று ஏங்கிய சிம்ம ராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இதுவரை இருந்த களத்திர தோஷங்கள் அல்லது ராகு கேதுக்களின் எதிர்மறை பார்வைகள் அனைத்தும் குருவின் அமிர்த கதிர்களால் செயலிழந்து போகும். கடந்த காலங்களில் மாப்பிள்ளை அல்லது பெண் பார்த்து ஜாதகம் பொருந்தி வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் நிச்சயம் வரை சென்று தடைப்பட்ட திருமணங்கள் கூட இப்போது மிக எளிதாக கைகூடும். நீங்கள் தேடி அலைந்த வரனை விட உங்கள் குலதெய்வமே நேரில் வந்து அமைத்துக் கொடுத்தது போன்ற ஒரு உன்னதமான நல்ல குணமும் தகுதியும் கொண்ட வரன் உங்களை தேடி வரும். இல்லத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுற்றமும் நட்பும் வியக்கும் அளவிற்கு உங்களின் திருமணம் மிக பிரம்மாண்டமாக சுபமாக நடந்து முடியும். திருமணமாகி பல வருடங்கள் கடந்தும் வாரிசு இல்லையே என்ற குறையோடு வாழ்ந்து வந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் புத்திர பாக்கியத்தை தந்து இல்லத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டும். ஒரு மனிதனின் வாழ்நாள் கனவு என்பது தனக்கென ஒரு சொந்த வீடு, நிலம் அல்லது ஒரு நல்ல வாகனம் வாங்க வேண்டும் என்பதுதான். வாடகை வீட்டிலேயே பாதி வாழ்க்கை முடிந்துவிட்டதே, நமக்கென்று ஒரு செங்கல் கூட வாங்க முடியவில்லையே என்று ஏங்கிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை ஒரு நிலப்பிரபுவாக மாற்றப் போகிறது. சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக அமையப் போகிறது. கடந்த காலங்களில் சொந்த வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கி பணம் பற்றாக்குறையாலோ அல்லது சட்டச் சிக்கல்களாலோ பாதியிலேயே கட்டுமான பணிகள் முடங்கி கிடந்தால்
அந்த பணிகள் அனைத்தும் இப்போது இருக்கும் அதிர்ஷ்ட காற்றினால் மிக வேகமாக தொடங்கி நிறைவடையும். அதேபோல் வாடகை வீட்டின் உரிமையாளரின் கெடுபிடிகளால் மாய்ந்து போனோம் என்று கலங்கியவர்களுக்கு வங்கி கடன்கள் மிக எளிதாக குறைந்த வட்டியில் அனுமதியாகும். புதிய வீட்டிற்கான கிரக பிரவேசம் மிகச் சிறப்பாக நடந்து நீங்கள் கம்பீரமாக உங்களின் சொந்த இல்லத்தில் குடியேறுவீர்கள். விவசாய நிலங்கள் வாங்க வேண்டும் அல்லது பிற்கால முதலீட்டிற்காக மனை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சிம்ம ராசியினருக்கு இது பொன்னான நேரம். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு உங்களின் தொழில் அந்தஸ்திற்கு ஏற்ப சமுதாயத்தில் உங்களின் மதிப்பை உயர்த்தும்படியான வாகன சேர்க்கை உண்டாகும். தூர தேச பயணங்கள் மூலமாக உங்களின் வாழ்வாதாரம் மாறப்போகிறது. உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தங்களின் பலத்தை இழந்து தாங்களாகவே விழுந்து போவார்கள். உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் இடத்தில் அல்லது வியாபார தளத்தில் பின்னப்பட்ட மறைமுகச் சதிகள், வதந்திகள், பொய் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் நீதியால் வெளிச்சத்திற்கு வரும். சதி செய்தவர்களின் முகமூடிகள் கிழிக்கப்பட்டு அவர்கள் சமுதாயத்தின் முன்னிலையிலே அவமானப்படும் சூழ்நிலை உருவாகும். உங்களின் நேர்மையும் நாணயமும் உலகிற்கு நிரூபிக்கப்படும். பல வருடங்களாக நீதிமன்றங்களில் இழுபறியாக இருந்து உங்களுடைய நிம்மதியையும் பணத்தையும் இழக்கச் செய்து கொண்டிருந்த நிலுவை வழக்குகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவுக்கு வரும். அரசாங்க வழியில் உங்களுக்கு வரவேண்டிய இழப்பீட்டுத் தொகைகள் அல்லது நிலுவைத் தொகைகள் அனைத்தும் முழுமையாக உங்களின் வங்கிக் கணக்கில் வந்து சேரும். கடந்த காலங்களில் சிம்ம ராசியினர் சந்தித்த உடல்நல குறைபாடுகளும் மருத்துவச் செலவுகளும் உங்களை நிதி ரீதியாக படுகொலியில் தள்ளியிருக்கும். சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் மருத்துவமனைக்கே சரியாக போகிறதே என்று நீங்கள் கண்ணீர் சிந்தியிருக்கலாம். இந்த ஆரோக்கிய சோதனைகளுக்கு ஒரு மகா விடியல் பிறக்கப் போகிறது. நாள்பட்ட நோய்களான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் அல்லது இதயம் தொடர்பான உபாதைகள் அனைத்தும் தகுந்த மருத்துவ முறைகளால் முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் வரும். மருத்துவச் செலவுகள் அடியோடு குறையும். மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள், பயங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு மாபெரும் மன அமைதி பிறக்கும். இரவில் படுத்த உடனே நிம்மதியான ஆழமான தூக்கம் உங்களுக்கு கைகூடும். உங்களின் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் தேஜஸும் குடியேறும். உங்களின் பேச்சில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். பிரபஞ்சமும் தேவகுருவும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஜாக்பாட் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளித்தர காத்துக் கொண்டிருக்கும். இந்த வேளையில் சிம்ம ராசிக்குரிய மிக உன்னதமான தெய்வம் மற்றும் லக்ன ரீதியான ரகசிய ஆன்மீக பரிகாரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். சிம்ம ராசிக்குரிய முகுந்த தெய்வம், அதாவது உங்களின் ஆன்மாவையும் விதியையும் காக்கும் மகா பேராற்றல் என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் அவரின் உக்கிர அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி ஆவார். சிம்மத்தின் அதிபதி சூரியன் என்பதால் சூரிய நாராயணனின் அம்சமான மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்களின் சகல கர்ம வினைகளையும் அடியோடு அழிக்கும். வாரம் தோறும் வரும் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது ராஜயோக பலன்களைத் தரும். மேலும் உங்களின் ராசிநாதனான சூரிய பகவானின் அருள் பெற தினசரி காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் அர்ப்பணிப்பது உங்களின் லக்ன பலத்தை பல மடங்கு உயர்த்தும். பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்கள் வாங்கிக் கொடுப்பதும் உங்களின் எதிர்ப்புகளை தூள் தூளாக்கும். வசதியற்ற ஏழை எளியோர்க்கு உங்களால் இயன்ற கோதுமை அல்லது அன்னதானம் செய்வது உங்களின் குடும்பத்தில் செல்வச் செழிப்பை அள்ளி கொடுக்கும். இறுதியாக இந்த விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் பல சிம்ம ராசி அன்பர்கள் கண்ணீரோடு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இவ்வளவு பலன் சொல்றீங்களே, ஆனா எங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையே, நாங்க இன்னும் அதே கஷ்டத்தில்தான் இருக்கோம் என்று ஆதங்கப்படுவதுண்டு. உங்களுடைய இந்த ஆதங்கமும் வலியும் 100% நியாயமானதுதான். ஆனால் ஏன் இந்த தாமதம் என்பதை நீங்கள் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறினாலும் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் திசை மற்றும் புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே இந்த நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும். கடந்த 12 வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சோதனைகள் என்பது உங்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் கழிவுகள். ஒரு பாத்திரத்தில் இருக்கும் அழுக்கு நீர் முழுமையாக வெளியேறினால்தான் அதில் நல்ல நீரை நிரப்ப முடியும். அதேபோல் உங்கள் கர்ம வினைகள் கரையும் கடைசி புள்ளியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். விடியலுக்கு முன்னால் தான் இருட்டு மிகவும் அடர்த்தியாக இருக்கும். குகைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் வெளிவரும் நேரம் இது. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். விதியின் சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. உங்களுக்கான நேரம் மிக அருகில் இருக்கிறது. உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் குழப்பங்களுக்கான ஆன்மீக தீர்வுகளை தேடிப் பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம்.